அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்துல்லாஹ் இப்னு ஜஅஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் ஒரு இடத்திற்கு போய் கொண்டிருந்தேன். அங்கே ஒரு ஒட்டகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த ஒட்டகம் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தது. அந்த ஒட்டகத்தினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்துக்கு பக்கத்தில் போனாங்க. அதனை தன்னுடைய முபாரக்கான கரங்களால் அதனுடைய தலையை வருடி விட்டார்கள். வருடி விட்டு சொன்னார்கள், லிமன் ஹாதல் ஜமல், இந்த ஒட்டகம் யாருக்குரியது அப்படின்னு கேட்டாங்க. யார் இந்த ஒட்டகத்தை வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஒரு அன்சாரி சஹாபி வந்தார்கள். ஹுவலி யா ரசூலல்லாஹ், இது என்னுடைய ஒட்டகம், நான் தான் இதை வளர்க்குறேன். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அஃபலா தத்தகில்லாஹ ஃபி ஹாதிஹில் பஹாயிம் அல்லதி மல்லக்கல்லாஹு இய்யா, அல்லாஹ் உங்கள் கையில் கொடுத்திருக்கிற, உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிற இது போன்ற பிராணிகள் விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டாமா? ஏனென்றால் ஃபைன்னஹு ஷக்கா இலைய அன்னக துஜீஉஹு வ துதுஇபுஹு ஃபசக்கன், ஏனென்றால் அந்த ஒட்டகம் என்னிடத்தில் வந்து நீ அதற்கு சரியாக தீனி போடவில்லை, அதற்கு ரொம்ப வேலை பளுவை தருகிறாய், ரொம்ப வலியை ஏற்படுத்துவதாக அது என்னிடத்தில் வந்து முறையிடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை எச்சரித்தார்கள். பிராணிகள் விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு பரிவோடு கருணையோடு நடந்து கொண்டார்கள் என்பதை இதுபோன்ற நிறைய வரலாறுகள் நமக்கு சொல்லுகிறது. பிராணிகள் விஷயத்தில், கால்நடைகள் விஷயத்தில், பறவைகள் விஷயத்தில், எல்லா ஜீவராசிகள் விஷயத்திலும் நாம் மிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஜீவராசிகள் விஷயத்தில் வந்து சரியாக நடந்துக்கணும், கொடுமைப்படுத்தக்கூடாது, அதற்கு வலியை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்கு ப்ளூ கிராஸ் போன்ற அமைப்புகள்லாம் வந்து விட்டது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கே ஒரு பிராணியிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தி விட்டார்கள். அதற்கும் உயிர் இருக்கிறது, அதற்கும் உணர்வுகள் இருக்கிறது, அதற்கும் வலி இருக்கிறது. எப்படி ஒரு மனிதருக்கு வலி ஏற்படுமோ, சந்தோஷம், மகிழ்ச்சி, கவலைகள் போன்ற அந்த உணர்வுகள்லாம் இருக்கிறதோ, அதே மாதிரி தான் ஒவ்வொரு பிராணிகளிடத்திலும் இருக்கிறது. எல்லா உணர்வுகளும் இருக்கிறது. அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஒரு இடத்தில் ஒரு பயணத்தில் பெருமானாரோடு நாங்கள் இருந்தோம். பெருமானார் ஒரு தேவைக்காக சென்றிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு பறவை ஒன்றை நாங்கள் பார்த்தோம், சின்ன பறவை. அந்த பறவைக்கு 2 குஞ்சுகள் இருந்தது. அந்த குஞ்சை பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதை கையில் எடுத்து நாங்கள் வந்து கொஞ்சிக்கிட்டு இருந்தோம், அதை விளையாடிக்கிட்டு இருந்தோம். அந்த குஞ்சு 2ஐயும் எடுத்த உடனே அந்த தாய் பறவை அப்படியே தன்னுடைய ரெக்கைகளை பூமியில் அடித்து கொண்டு அப்படியே பதட்டமாயிடுச்சு. ஒரு தாயிட்டிருந்து குஞ்சியை பிரித்தா என்ன செய்யும், அது அதனுடைய வலி. இதை வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டார்கள். பார்த்தவொன்னு கேட்டாங்க, மன் ஃபஜஅ ஹாதிஹி பி வலதிஹா, அதனுடைய குஞ்சுகளை அதிலிருந்து பிரித்து அதற்கு நோவினை கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் சும்மா விளையாடுறதுக்காக, அது பார்க்க அழகாக இருந்துச்சு, அதனால் கையில் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னு, ருத்து வலதஹா இலைஹா, அதனோட குஞ்சை அது பக்கத்திலே கொண்டு போய் விட்டுருங்க. எப்படி ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தைகள் மீது, பிள்ளைகள் மீது பாசம் இருக்குமோ, ஒரு பிள்ளையை ஒரு தாய் பிரிந்திருக்க மாட்டாலோ, அந்த மாதிரி தான் பறவைகளும், மிருகங்களும், பிராணிகளும், எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வை நீங்கள் காயப்படுத்தக்கூடாது. தாயிட்டிருந்து குழந்தையை பிரித்து நீங்கள் வேதனைப்படுத்தக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு உணர்த்தினார்கள் என்று பார்க்கிறோம். எந்த வகையிலும் அத்துமீறி பிராணிகளிடத்தில் நடந்துவிடக்கூடாது. அது எதற்கு அது படைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த நோக்கத்திற்காக அதை நாம் வச்சுருக்கோமோ, அந்த நோக்கத்தை தாண்டி வேறு எந்த ஒரு சுமையையும் அதற்கு ஏற்படுத்தக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, ஒரு சமயத்தில் 2 பேர் ஒரு குதிரையோ அல்லது ஒட்டகத்தின் மீதோ மேலே ஏறி உட்கார்ந்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் ஒரு ஒட்டகத்தில் உட்காந்துருக்கிறாரு, அவர் ஒரு ஒட்டகத்தில் உட்காந்துருக்கிறாரு. இன்றைக்கி நாம் பைக்கில் போயிட்டுருக்கும்பொழுது எதிர்க்க சந்திச்சா என்ன செய்வோம், பைக்கை நிப்பாட்டிட்டு அதுக்கு மேலே உட்காந்து அப்படி பேசிகிட்டு இருக்கோமா இல்லையா? அந்த மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காட்சியை பார்த்துவிட்டு சொன்னார்கள், இருக்கபூஹா சாலிமத்தன் வ தஊஹா சாலிமத்தன்,
வலா தத்தஹிதூஹா குராசா லி அஹாதீசிக்கும். நீங்கள் வாகனத்தில் பயணிப்பதாக இருந்தால் நல்ல முறையில் பயணிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இந்த ஒட்டகமோ குதிரையோ வாகனத்திற்குத்தான் நல்லா உங்கள் கையை தந்திருக்கானே தவிர நீங்கள் உட்காந்து பேசுகிறதுக்கெல்லாம் அது நல்லா உங்கள் கையில் தரலை. நீங்கள் பேசுகிறதா இருந்தால் இறங்கி நின்று பேசுங்க, பயணிப்பதாக இருந்தால் மேலே உட்காந்துக்குங்க. அது பயணிக்கிறதுக்கு தான் எல்லாம் கையில் கொடுத்துருக்கானே தவிர நீங்கள் உட்காந்து பேசுகிறதுக்கும் அது உங்களுக்கு சேராக ஒரு உட்காந்து அமர்ந்து நீங்கள் பேசுவதற்கான ஒரு அமைப்பாக அதை உங்கள் கையில் தரலை. நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோடு கூடுதலான ஒரு செய்தியும் சொன்னார்கள். நீங்கள் அதை ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க, ஒரு பிராணி தானே அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை விட அது ஒரு வகையில் சிறந்தது. ருப்ப மர்கூபின் ஹைரும் மின் ராக்கிபிகா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். சில பிராணிகள் அதற்கு மேலே பயணிப்பவரை காட்டிலும் அது சிறந்ததாக இருக்கும். ஏன்னா அதுவும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. நீங்கள் கூட அல்லாஹ் மறந்துடுவீங்க சில நேரங்களில். பிராணிகள் அது அல்லாஹ்வை மறப்பதில்லை. ஒவ்வொரு ஜீவராசிகளும் அல்லாஹ்வை நினைத்து அது அதற்குரிய முறையில் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டு இருக்கிறது. அதனால் அதற்குரிய மரியாதை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிராணிகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எந்த வகையிலும் அதனுடைய உணர்வை காயப்படுத்தக்கூடாது, அதற்கு வலியை ஏற்படுத்தக்கூடாது. ஒரு குர்பானி கொடுக்கறதா இருந்தால் கூட அழகான முறையில் குர்பானி கொடுக்கணும். கூர்மை இல்லாத கத்தியை கொண்டு அறுக்கக்கூடாது. ஒரு பிராணிக்கு முன்னால் கத்தியை தீட்டக்கூடாது. ஒரு பிராணிக்கு முன்னால் இன்னொரு பிராணியை அறுக்கக்கூடாது. அதனுடைய காதை பிடிச்சி இழுத்துட்டு வரக்கூடாது. இதுவெல்லாம் பிராணிகளிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த வழிகாட்டுதல். ஒரு பிராணியின் மீது இரக்கம் காட்டியதால் ஒரு பாவி சொர்க்கத்திற்கு சென்ற வரலாறும் உண்டு. ஒரு பிராணியை கொடுமைப்படுத்தியதால் ஒரு நல்ல வணக்கசாலி நரகத்திற்கு சென்ற வரலாறும் ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிராணிகள்கிட்ட நாம் ரொம்ப எச்சரிக்கையோடும் நடந்து கொள்ள வேண்டும். பிராணிகள் மீது கருணை காட்டுவது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு அமல். அது சின்ன பூச்சியாக கூட இருக்கலாம், சின்ன எறும்பாக கூட இருக்கலாம். அதன் மீதும் நமக்கு இரக்கம் இருக்க வேண்டும், பரிவு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான அமல் அது. நமக்கு தெரியும், ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவருடைய மனைவி ஜுபைதா அம்மாயருடைய வரலாறுகள் நமக்கு தெரியும். ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த பொழுது அங்கே ஹாஜிகள் தண்ணீருக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. தண்ணி இல்லாமல் குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படக்கூடிய அந்த காட்சியை பார்த்தாங்க. அல்லாஹ்வினுடைய விருந்தாளிகளாக வந்திருக்கக்கூடிய இந்த ஹாஜிகள் இவ்வளோ சிரமப்படுறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது வகையில் நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கக்கூடிய இடத்துலேருந்து எங்கே தண்ணி கிடைக்குமோ அங்கிருந்து மக்கா வரைக்கும் கொண்டு போய் ஒரு பள்ளத்தாக்கு வழியாக தண்ணீரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படின்ட்டு அவங்க விரும்பினாங்க. அவங்களுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள்ட்ட அந்த செய்தியை சொல்லும் பொழுது அது ரொம்ப பெரிய ஒரு வேலை. அதெல்லாம் செய்கிறது ரொம்ப சிரமம், ரொம்ப அதிகமான வேலைகள். ரெண்டாவது ரொம்ப காசு பணம் செலவாகும். ஜுபைதா அம்மா சொன்னாங்க, எவ்வளோ காசு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளோ காசு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எத்தனை பெரிய சுமையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒரு வேலையை நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்னு உறுதியாக சொன்னாங்க. கடைசியில் அங்கிருந்து ஒரு கால்வாய் வழியாக தோண்டப்பட்டு மக்கா வரைக்கும் அங்கிருந்து தண்ணீரை ஹாஜிகள் பயன்படுற மாதிரி ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கை ஏற்படுத்தினாங்க. இன்றைக்கும் ஜுபைதா அம்மையாருடைய கால்வாய் அப்படின்னு சொல்லி நம்ம உம்ராக்கு போகக்கூடிய சமயத்தில் பார்க்கலாம். அவ்வளோ பெரிய சேவைகளை ஹாஜிகளுக்காக செய்தார்கள். மக்காவுக்கு வரக்கூடிய ஹாஜிகளுக்காக அவங்க அவ்வளோ பெரிய சேவைகளை செஞ்சாங்க. வஃபாத்தான பிறகு அவர்களை கனவிலே காணப்பட்டது. ஒரு பெண் பார்த்தாங்க, அல்லாஹ் உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான், அவங்கள மன்னிச்சிட்டானா, உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டானா, அல்லாஹ்ட்ட நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுடைய அந்தஸ்து என்ன மறுமையில் அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு. ஜுபைதா அம்மா சொன்னாங்க, அல்லாஹ் என்னை மன்னிச்சிட்டான். அந்த அம்மா கனவுல பார்த்து அந்த அம்மா கேட்டுச்சு, நீங்கள் அவ்வளோ பெரிய சேவைகளை செஞ்சீங்கல்ல, ஹாஜிகளுக்கு அவ்வளோ பெரிய தண்ணியை கொடுத்தீங்கல்ல, அந்த ஒரு காரியத்தினாலையா அல்லாஹ் உங்களை மன்னிச்சான் அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லை அதனாலலாம் அல்லாஹ் என்னை மன்னிக்கலை. அல்லாஹ் நான் செய்த ஒரு சின்ன காரியத்தினால் அல்லாஹ் என்னை மன்னித்தான். என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் நான் என்னுடைய அரண்மனையில் மேலிருந்து என்னுடைய தோழிகளோடு நான் படியில் இறங்கி வந்து கொண்டிருந்தேன். அப்போ வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நான் கீழே பார்த்தேன், படியில் ஒரு எறும்பு, ஒரு சின்ன பூச்சி ஊர்ந்து போய் கொண்டு இருந்தது. நான் உடனே ஹோல்ட் பண்ணிட்டேன், கையை வச்சு தடுத்துட்டேன், போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த பூச்சி ஊர்ந்து போகட்டும், நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம காலில் மிதிப்பட்டு அது செத்து போயிடும்.
அதனால் அது போகட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு பின்னால் வந்த என் தோழிகளையும் நிறுத்திவிட்டேன். அது போன பிறகு நான் கடந்து வந்தேன். இந்த ஒரு சின்ன செயல் அல்லாஹ்வினுடைய பிரியத்தை எனக்கு பெற்று தந்து விட்டது. அல்லாஹ் சொன்னான், நீங்கள் செஞ்ச அந்த சின்ன பிராணியின் மீது, அந்த ஜீவராசியின் மீது உங்களுக்கு ஏற்பட்ட அந்த அன்பு, பரிவு, கருணை, அதுதான் உன்மீது எனக்கு கருணையை ஏற்படுத்தியது என்று அல்லாஹ் சொன்னதாக அந்த கனவில் அந்த செய்தி சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் நாம் படித்திருக்கிறோம். அதனால் பிராணிகள் மீது நாம் ரொம்ப இரக்கம் காட்ட வேண்டும். பிராணிகளுக்கும் உணர்வு இருக்கிறது, அதற்கும் பசி ஏற்படும், அதற்கும் கவலைகள் இருக்கிறது, அதற்கும் சிந்தனைகள் இருக்கிறது. அதையெல்லாம் உணர்ந்து செயல்படுகின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் அதைத்தான் நாம் உணர்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஜீவராசிகளிடத்திலும் எப்படி நடந்து கொண்டார்களோ, நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களோ, அந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய நன்மக்கள் கூட்டத்திலே நம்மை சேர்த்து அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.